மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாலும் உங்களுடைய ஆசான் போன்ற ஒரு தன்மையில் இருப்பவராலும் மூத்தவர்களாலும் சிறப்பான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். மனசில் சில மனக்லேசங்கள்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த மனக்லேசங்களை உங்களால் வெல்ல முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும். உங்களுக்கு அதாவது நல்ல ஒரு டைரக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாதை தெரியும் அப்படிங்கிறது இப்போ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. என்னென்னா, நம்ம எந்த திசையை நோக்கி போகிறோம், நம்ம வாழ்க்கையில் எதை நாம் அடைய விருப்பப்படுகிறோம் போன்ற விஷயங்களில் தெளிவு பெறக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட வேண்டும். சில நேரங்களில் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வெடித்து விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிறப்பான தினமாக அமையும். புதிய ஆடை ஆபரணங்கள், புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சேர்க்கை ஏற்படும். மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதான போக்கை கையாள வேண்டும். சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததில் சில தடைகள் ஏற்படும். அதனால் பொறுமையாக செயல்பட்டு வெற்றியை உங்களால் அடைய முடியும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரயத்தனப்பட வேண்டும். சில விஷயங்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். நீங்கள் அப்படி திட்டமிட்டு செயலாற்றும் பொழுது உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். உங்களுடைய அறிவு திறமை என்பது வெளிப்படும். அதனால் சின்சியாரிட்டியுமாங்க, எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ரொம்ப ஒரு முழு ஈடுபாட்டுடன் அந்த செயலில் இறங்குவது உங்களுக்கு வெற்றியை தரும். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானித்து செயல்பட நன்மைகள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் 1க்கு 10ஆக ஒளிவிடும்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக உங்களுக்கு நாளாக இது அமையும். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எதையுமே அவசரப்படாமல் நிதானித்து ஒரு சீரிய நோக்கோடு நீங்கள் செயல்படும் பொழுது சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு உங்களுக்கு சேரும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை ரொம்ப சிறப்பாக செயலாற்றி நல்ல பெயர் வாங்குவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்பட வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். தெய்வ அனுகிரகம் என்பது உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும். புனர்பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நம்ம சாதாரணமான ஒரு விஷயம் செயல்பட, அதாவது சில நேரங்களில் தலைகணம்பாங்க, அது மாதிரி ஒரு அதீதமான ஒரு தலைகணத்தோடு சில நேரங்களில் செயல்பட்டுருவீங்க. அப்போது முயல் தூங்கி ஆமை ஜெயித்த கதையாகிவிடும். அதனால் ரொம்ப நிதானமாக நம்ம ஒரு பெரிய ஒரு இதில் நமக்கு மேலே பல சக்திகள் இருக்கு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் தடைகள் வரலாம், தாமதங்கள் ஏற்படலாம். ரொம்ப திட்டமிட்டு நிதானமான ஒரு போக்கோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது, புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்கள் பண்ணக்கூடிய எந்த ஒரு முயற்சியுமே இரட்டிப்பாக பலன் தரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமூகமான சூழல் நிலவும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிச்சயமான வெற்றி ஏற்படும். அடுத்து சிம்ம ராசி.
சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு என்பது சிறப்பாக அமையும். நண்பர்களுடைய உதவி கிடைக்கும். தொழிலில் நம்ம கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் நமக்கு ரொம்ப ஒரு அனுசரணையாக இருப்பாங்க. மொத்தத்தில் நல்ல ஒரு ஆதாயத்தை தந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினமாக இருக்கிறது. தேவையில்லாத பகையோ இல்லை ஒரு தவறான ஒரு உணர்தலோ, அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லலாம், அது ஏற்படுறது சான்சஸ் உண்டு. அடுத்து பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு இனிமையான அனுபவங்கள், வெற்றி வாய்ப்புகள், நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்குவது போன்ற நன்மைகள் ஏற்படும். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறைவதற்கான ஒரு காரண காரியங்கள் இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்கள். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறோ இல்லை சில நேரங்களில் உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்தால் அது வெளிப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நம் உடல் சொல்வதை கேட்டு நாம் நடக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம். என்னால் எல்லாமே முடியும்னு நினச்சி தான் சில பேர் தவறு செய்து பிரச்சனைகள் அதிகப்பட்டுவிடும். பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் சொல்கிறதுலாம் அந்த கோல்டன் ஹவர் 3 ஹவர்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, லேசாக வலி, கொஞ்சம் அமிர்தாஞ்சம் தடவினா சரியாக போடுவாங்க. அது எங்கே போய் சேரும்னு தெரியாது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நம்மளுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத உள்ளுணர்வோடு இருக்கிறது ரொம்ப அவசியம். தான் அவேர்னஸ் சொல்கிறது. இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல நன்மையான பலன்களை எதிர்பார்க்கலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் அதாவது மனசில் உள்ள குழப்பங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு தன்மையை காண்பிக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். குழந்தைகளுடைய நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். குழந்தைகளால் உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் ஏற்படும். உங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றமோ இல்லை அவர்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், திருமணங்கள், உயர்கல்வி போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏற்படும். குழந்தை பேரே இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் ஏற்படுவதற்கான வழிமுறைகளும் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். சுவாதி நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். பல நன்மைகள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்புகளில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அளவுக்கு மீறிய பலுவை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனை ஆகிடும். அதனால் அந்த விஷயங்களில் சற்று கவனமாக செயல்பட நன்மைகள் உண்டு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள் நடைபெறும். சில நேரங்களில் எதிர்பாராத சில நல்ல வெகுமதிகள் கூட உங்களுக்கு வந்து சேரும். சில விழாக்கால ஒரு தன்மையும் காண்பிப்பதால் சில நேரங்களில் குடும்பத்து சம்மந்தப்பட்ட விழாக்களோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கறது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் ஈடுபட்டு அதனால் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். அது உங்களுக்கு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தான் கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான தினமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தள்ளி போகலாம், நடக்காமல் போகலாம். அதனால் சிறு சிறு மன உளைச்சல், ஆங்ஸைட்டியும் ஆங்கிலத்தில், எதிர்பார்ப்புகளால் வருவது, இதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருப்பதால் மனதை ஒருநிலைப்படுத்தி இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத சில கவலைகள், சில பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். பிரச்சனைகள் கதவை தட்டும்னு சொல்லலாம். பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாக விளங்குகிறது.
உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிதானித்து செயல்பட வேண்டும். நல்ல எண்ணங்களோடு நீங்கள் செயல்பட்டாலும் கூட சில நேரங்களில் உங்களுடைய அவசரமான ஒரு முடிவினாலும் அந்த தன்மையாலும் அது பாழ்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய ஒரு தினமாக அமைகிறது. திருமணம் போன்ற நல்ல பேச்சுவார்த்தைகள் எல்லாம் எடுபடும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நன்மைகள் உங்களுக்கு சித்திக்கும். அதனால் ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இனிமையான ஒரு நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினமாகத்தான் இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். எதிர்பாராத நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமைகிறது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். எதையுமே ஆராய்ந்து செயல்பட பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனோ தானோன்னு இருந்தீங்க அப்படின்னா சில பின்னடைவுகளும் தவிர்க்க முடியாத தாமதங்களும் தான் உங்களுக்கு ஏற்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பரிபூர்ணமான ஒத்துழைப்புடன் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல அனுகூலமான தினம், நல்ல லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று பிரச்சனைகள் எழும்பலாம். நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வரலாம். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேன்னு கொஞ்சம் மனக்குழப்பங்கள்லாம் ஏற்படும். சிறிது காலம் அது போல தான் உங்களுக்கு இருப்பதால் அதை பற்றி பெருசாக அலட்டி கொள்ளாமல் வந்த பிறகு வருவதை பார்ப்போம் அப்படின்ற ஒரு மனோநிலையோடு நீங்கள் இயங்க வேண்டியது அவசியம். அது போன்ற ஒரு தினமாகத்தான் இது அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம், நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரரை பொறுத்தவரையில் ஓரளவு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது சிறப்பாகவே இருக்கும். பிரச்சனைகள் சில தீராத பிரச்சனைகளும் முடிவுக்கு வரக்கூடிய தினமாக இது அமையும்.